வெல்கம் டு விஎன்எஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12ஆம் வகுப்பு சிறப்பு தமிழில் இயல் 1 கவிதை இயல் அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு கம்பெனி பற்றி பார்த்துடலாம். This video sponsored by SPO Digital Marketing. Join SPO Digital Marketing work from home opportunity. Mobile based part-time job perfect for student, homemaker and job seekers. Use your free time to earn, no fixed hours, work at your convenience. Just share and publish content, simple task, no selling or no referrals. Have a Facebook, Instagram or YouTube account, you are already eligible. Earn daily income with instant payouts, start from day 1. Send your name and qualifications on WhatsApp to 9994104160 and get full details instantly. Has SPO, has SPO TVM, has work from home, has earn money online, has part-time job, has mobile based job, has jobs in Tamil Nadu, has typing jobs, has freelancer work. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இயல் 1 கவிதை இயல். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சரியான தொடரை கண்டறிக. இதில் சரியான தொடர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் இ, கவிதையில் உரிப்பொருள் இன்றியமையாதது. அடுத்த 2வது கொஸ்டின், இலக்கிய உருவாக்கத்தை இதன் வழியாக அரிஸ்டாட்டில் விளக்குகிறார். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஆ, நாடகம். அடுத்து 3வது கொஸ்டின், சரியான கூற்றை காண்க. படைப்பாளன் கருத்துக்களை உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்தும் வடிவம் கவிதை. இது சரி. பேசுபவர் எதிர் வினையாற்றுபவருக்கான உரையாடல் வடிவம் நாடகம். இதுவும் சரி. படைப்பாளரே அனைத்து பாத்திரங்களையும் இயங்கச் செய்யும் வடிவம் கதை. இதுவும் சரி. படைப்பாளன் தன் கருத்துக்களை முன்னிலைப்படுத்தி எழுதும் வடிவம் கட்டுரை. இதுவும் சரி. அப்போ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் இ, அனைத்தும் சரி. அடுத்து 4வது கொஸ்டின், தமிழின் செவ்வியல் தன்மைக்கு சான்றாக விளங்குபவை. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் இ, இக்கால இலக்கியங்கள். பழந்தமிழர் திருமணத்திற்கு முந்தைய காதல் வாழ்வை கற்பொழுக்கம் என்றனர். இது தவறு. திருமணத்திற்கு முந்தைய காதல் வாழ்வை களவொழுக்கம் என்றனர். இது சரி. திருமணத்திற்கு பிறகான இல்லற வாழ்வை கற்பொழுக்கம் என்றனர். இதுவும் சரி. திருமணத்திற்கு பிறகான இல்லற வாழ்வை களவொழுக்கம் என்றனர். இது தவறு. அப்போ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஆ, 2, 3 சரி. அடுத்த 6வது கொஸ்டின், கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளில் சரியான கூற்றுகளை கண்டறிக. மனிதன் தனக்கென வரையறுத்து கொண்ட ஒழுக்க முறைகளின் தொகுதியே அறம். இது சரி. சான்றோர் விலக்கியென ஒழித்தல் அறம். இதுவும் சரி. தீமையை நீக்குவது அல்லது அறுப்பது அறம். இதுவும் சரி. சான்றோர் விதித்தன செய்தல் அறம். இதுவும் சரி. அப்போ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் இ, அனைத்தும் சரி. அடுத்து 7வது கொஸ்டின், உவகை என்ற மெய்ப்பாடு தோன்றுவதற்குரிய களமாக தொல்காப்பியம் கூறுவது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் இ, விளையாட்டு. 8வது கொஸ்டின், தன் மன்னன் மறைவிற்காக குடிமக்கள் வருந்தி பாடுவதாக அமைந்த துறை. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஆ, கையறு நிலை. அடுத்து 9வது கொஸ்டின், தாமிருந்த கோடு குறைத்து விடல் இப்பழமொழியின் பொருள். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் இ, தான் தங்கியிருக்கும் கிளையை வெட்டி தானும் வீழ்ந்து உயிர்விடல். அடுத்து 10வது கொஸ்டின், பொருந்தாத இணையை கண்டறிக. இதில் எது பொருந்தாதது அப்படின்னா ஆப்ஷன் இ, சிறுபஞ்ச மூலம் இயற்றியவர் காரியாசன். இதில் கூடலூர் கிளார் அப்படின்றது இருக்குது. இப்போ இதுதான் பொருந்தாத இணை. அடுத்து 11வது கொஸ்டின், கூற்று
குடிமக்கள் காப்பியம் என்று சிலப்பதிகாரம் அழைக்கப்படுகிறது. இது சரி. காரணம், குடிமக்கள் ஆட்சியை இக்காப்பியம் வலியுறுத்துகிறது. இது தவறு. அப்போ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் இ, கூற்று சரி, காரணம் தவறு. காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல. அடுத்து 12வது கொஸ்டின். 12 திருமுறைகளை டேஸ் நாயன்மார் பாடியுள்ளனர். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் இ, 27. அடுத்து 13வது கொஸ்டின். பொறுத்துக. சம்பந்தர் பிள்ளைமை நெறி, குலசேகர ஆழ்வார் அடிமை நெறி, சுந்தரர் தோழமை நெறி, திருமங்கை ஆழ்வார் நாயகன் நாயகி நெறி. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 2. 1க்கு ஆ, 2க்கு இ, 3க்கு ஆ, 4க்கு இ. அடுத்து 14வது கொஸ்டின். சொற்றொடர் நிலை என்பது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் இ, அந்தாதி. அடுத்து 15வது கொஸ்டின். திருக்காவலூர் கலம்பகத்தை இயற்றியவர். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் இ, வீரமாமுனிவர். இதோட இந்த டாபிக் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் டாபிக் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.